இருக்கிற கூட்டத்திலே அவன் மட்டும் தனியா தெரியவாளா? தெரியுமா? நான் காண்பது கனவு கனவுள் துகளா உடலா கம்பன் கவி தென்னாட்டின் நான்காம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவில் வந்து பார்த்தோம்னா சூப்பராக லவ் சாங் கிட்ட ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அதே மாதிரி ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணினா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து மியூசிக் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சம் லிரிக்ஸ்லாம் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டே பார்த்தா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்துருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 80:09 பார்த்தா ஒரு பிக் வந்து கொடுத்து எஃபெக்ட் வந்துருக்கும் அந்த பிக்கில். நெக்ஸ்ட் டே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டபுள் புக் மார்க்கில் வந்துட்டு ஒரு பிக் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 லேயரில் மட்டும் இந்த புக் மார்க் டபுள் புக் மார்க் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது, எப்படி வந்து இமேஜுக்கு எஃபெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். எந்தெந்த எஃபெக்ட் எங்கே வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்ததுக்கு முன்னாடி இந்த புக் மார்க் வந்துருங்க. வந்துட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. போயிட்டு எந்த பிக்கை வந்து அங்கே ஆட் வந்து பண்ண போகல. ஒன்ஸ் அந்த பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க. ஒன்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து அப்படியே கீழே எடுத்து வந்துடலாம். எடுத்து வந்து மேலே ஒரு லேயர் இருப்பாங்க. அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயர் காப்பில் போயிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க. அந்த லேயர் டிலேட் பண்ணி விட்டுருக்கோம். எல்லாருமே தேவையில்லை. நெக்ஸ்ட் கீழே இருக்க லேயரை சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பில் போயிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் ஸ்டைல் சொல்லிட்டு லேயராக கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண மாதிரி எஃபெக்ட் வந்து அந்த லேயருக்கு வந்து பஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி மாதிரி ஜூம் பண்ணிங்க. ஓகே, 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க. ஓகே, ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த எஃபெக்ட்டை இங்கே ஆட் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணாதீங்க, இங்கேயும் ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து கண்டினியூஸாக பிக் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட் வந்து பஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் சேம் ஸ்டெப்பு தான், சேம் புக் மார்க். ஓகேங்களா, போய்க்கலாம். சேம் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. அகைன் ஒரு பிக் ஆட் பண்ணுங்கள். அந்த பிக் வந்து புக் மார்க் வந்து செட் பண்ணிங்க. இது என்ன டபுள் புக் மார்க் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் காப்பி ஆப் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் போயிடுங்க. காப்பி லேயர் போயிட்டு நெக்ஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு சேம் பேசன் ஸ்டைல் அந்த லேயர் காப்பி ஆப் சூஸ் பண்ணிட்டு பேசன் ஸ்டைல் எண்டில் யாராக கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பராக. நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷன் ஸ்பீடாமீட்டர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேசன் ஆப்ஷனை கிளிக் பண்ண மாதிரி வந்து செட் வந்து ஆகிடும். ஓகேங்களா, இதில் மட்டும் என்ன ஒன்றா இந்த மாதிரி எண்டுக்கு வந்து போயிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி மாதிரி மினிமைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, மினிமைஸ் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க. ஓகேங்களா, செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, கரெக்டாக ப்ராப்பராக எண்டில் போயிட்டு கரெக்டாக செட் பண்ணுங்கள். சைடில் வந்து இமேஜ் வராமல் வந்து பார்த்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ண அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இந்த புக் மார்க் பிக் ஆட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. இங்கேயும் அதே மாதிரி செட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளாக எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். சிம்பிளாக வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் கார்னரில் யாராக்கான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துங்க. கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ நான் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் வாங்கி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா பாய்.